عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيله والفرقان الحميد عن شأن حبيبه تشريفا وتكريما مخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله عز وجل في مقام آخر: قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون. صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: لكل قوم عيد وهذا عيدنا، أو كما قال عليه الصلاة والسلام. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்த மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்க செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீபாகிய கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருட்திரு புனித உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஒருவராக கொண்டு வந்திருக்கிறான். மகிழ்ச்சியும் குதூகலமும் ஆனந்தமும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த புனித நன்னாளிலே அல்லாஹ் நம் அனைவரையும் அவனுடைய இல்லத்தில் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் ஒரு முஃமின் எதையாவது ஒன்றை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும் என்று சொன்னால், எதையாவது ஒன்றை எண்ணி மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால், அது அல்லாஹ்வின் கருணையை எண்ணிதான் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அல்லாஹ் நமக்கு செய்த அருளை நினைத்துதான் நாம் சந்தோஷப்பட வேண்டும். காரணம், இந்த உலகத்தினுடைய எல்லா பொருட்களும் மாறிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வின் அருள் என்றென்றும் மாறாது. அவனுடைய ரஹமத்தும் கிருபையும் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலும் தேவை, மறு உலகத்திலும் தேவை. ஒரு மனிதன் இந்த உலகத்தின் பொருட்களை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறான், அது அவனுக்கு எந்த நன்மையும் தரப்போவதில்லை. தன் மனைவியை நினைக்கிறான், எனக்கு மனைவி கிடைத்தாலே, எப்படிப்பட்ட அன்பான மனைவி, எப்படிப்பட்ட அரவணைக்கக்கூடிய மனைவி. இந்த மனைவியை மனைவியாக மட்டும் நினைத்தால் அது உலகம் சார்ந்த ஒன்று, அதில் எந்த பிரயோஜனம் இல்லை. இந்த மனைவியை எனக்கு அல்லாஹ் அருளாக தந்தானே, அந்த மனைவியிலிருந்து அன்பை அல்லாஹ் எனக்கு வெளிப்படுத்துகிறானே, இந்த மனைவியை எந்த அளவுக்கு அல்லாஹ் என்னை அரவணைக்கக்கூடியவளாக மாற்றி இருக்கிறானே என்று அதை அல்லாஹ்வின் நிஅமத்தாக நினைத்தால் அதிலே அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். ஒரு பிள்ளையை பார்க்கிறோம், பல வருடம் கழித்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு. எப்பாடா என் குழந்தை என்ன அழகா இருக்கு, என்ன சிறப்பா இருக்குது, எப்படி சிரிக்குது, எப்படி தவழுது. இது துனியாதான். இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களுடைய செல்வங்களும் உங்கள் பிள்ளைகளும் நீங்கள் அல்லாஹ்வை விட்டு தனித்து பார்த்தால் அது உங்களுக்கு ஃபித்னாவை ஏற்படுத்தும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதுவே நாம், எனக்கு இந்த குழந்தை இத்தனை வருடம் கழித்து அல்லாஹ் வழங்கினானே, என்ன அழகாக அல்லாஹ் தஆலா சிரிப்பை கொடுத்திருக்கிறான், எப்படி அது அழகாக தவழக்கூடிய ஒரு பக்குவத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், சலாமத்தாக ஆக்கியிருக்கிறானே, இது என்னுடைய ரப்பினுடைய அருள் என்று ஒரு முஃமின் நினைத்தால் அதிலே அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். அதை போலத்தான் மார்க்கத்திலேயும் மகிழ்ச்சி இருக்கிறது. இஸ்லாம் நம்மை சந்தோஷப்பட சொல்கிறது. ஒரு ஆனந்தமான வாழ்க்கை ஒரு மூமின் வாழ வேண்டும். ஒரு உன்னதமான மகிழ்ச்சி உணர்வில் ஒரு மூமின் இருக்க வேண்டும். எப்பொழுது தெரியுமா? எனக்கு காசு வந்து விட்டது, அது மகிழ்ச்சியா? எனக்கு அழகான வீடு கிடைத்து விட்டது, அது சந்தோஷமா? எனக்கு வேலையே இல்லாமல் இருந்தேன், இப்பொழுது நல்ல வேலை கிடைத்து விட்டது, இது சந்தோஷமா? இது எதுவும் நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதல்ல.
எனக்கு அல்லாஹ்வுடைய அருள் வந்து விட்டது. இந்த உலகத்தின் கூலியை தந்து கொண்டிருந்த ரப்புல் ஆலமீன் அவனையே கூலியாக தருகிறான் என்று சொல்லும் பொழுது சந்தோஷம் இருக்க வேண்டும். அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்றைய தீது பெருநாள். இன்றைய பெருநாளுடைய நாளில் ரமலானுடைய 30 நாட்களை நாம் முடித்துவிட்டு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வதை போல, யா அய்யுஹன்னாஸ் சும்தும் லில்லாஹி 30 யௌமா வகும்தும் லில்லாஹி 30 யௌமா. அல்லாஹ்விற்காக நீங்கள் 30 நாட்கள் நோன்பிருந்தீர்கள், 30 நாட்கள் நின்று வணங்கி இருந்தீர்கள். இன்று அவனிடத்தில் கூலியை வாங்குவதற்காக வந்திருக்கிறீர்கள். இன்று நமக்கு அல்லாஹ் அருள் புரியக்கூடிய நாள், அல்லாஹ் நமக்கு கூலி வழங்கக்கூடிய நாள். அல்லாஹ் ஒன்றை தருகிறான் என்று சொல்லும் பொழுது அதுதான் உண்மையான சந்தோஷம். அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடுதான் புத்தாடைகளை உடுத்துகிறோம், அல்லாஹ் நமக்கு கூலி கொடுத்து விட்டான் என்ற சந்தோஷத்தின் வெளிப்பாடுதான் ஒருவருக்கு ஒருவர் முசாஃபஹா செய்து கொள்கிறோம். அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு நற்கூலி வழங்கிவிட்டான் என்ற மகிழ்வின் வெளிப்பாடுதான் நாம் முஆனகா செய்து கொள்கிறோம். அல்லாஹ் நமக்கு நற்கூலி வழங்கிவிட்டான் என்ற அந்த மகிழ்வின் வெளிப்பாடுதான் நாம் பிள்ளைகளுக்கு காசு பணங்களை, ஈதுடைய பெருநாள் காசுகளை தருகிறோம். அல்லாஹ் நமக்கு இன்று அவனே கூலியாக வந்துவிட்டான் என்ற சந்தோஷத்தின் வெளிப்பாடுதான் நாம் பள்ளிக்கு வருவதற்கு முன்னால் ஃபித்ராவை நிறைவேற்றிவிட்டு வருகிறோம். இந்த எல்லாவற்றினுடைய ஒரே ஒரு நோக்கம், நம் ரப்பு நம்மை கண்டு சந்தோஷப்பட்டு விட்டார். எந்த மூமினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வின் திருப்தி இல்லையோ, அவன் எத்தனை கோடான கோடி செல்வங்கள் வைத்திருந்தால் என்ன, எத்தனை மனைவிமார்களை அவன் கெட்டியிருந்தால் என்ன, எவ்வளவு பிள்ளைகளை அவன் சம்பாதித்திருந்தால் என்ன, எவ்வளவு அதிகாரத்தையும் செல்வாக்கையும் இந்த உலகத்தில் வைத்திருந்தால் என்ன, அல்லாஹ்வினுடைய அன்பும் பொருத்தமும் மகிழ்வும் இல்லாமல் அவனுடைய அத்தனையும் மண்ணோடு மண்ணாக போய்விடும். எனவே இந்த மகிழ்ச்சி, இந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு என்பது இறைவன் நமக்கு கூலி வழங்குகிறான். எப்பேற்பட்ட ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் இன்னைக்கு நமக்கு வழங்குகிறான். நாம வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறோம், காலையில மலக்குமார்களை கொண்டு, பரிசுத்த வானவர்களை கொண்டு நம்முடைய வீதிகளை எல்லாம் நிற்க வைத்து விட்டான். எல்லாம் அப்படி 2 பக்கமும் சூழ்ந்து நின்று கொண்டிருக்க நம்மை வரவேற்பதற்கு எப்பேற்பட்ட ஒரு வெல்கம் ஏற்பாடை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான். அந்த வெல்கமை தாண்டி தான் நாம் வந்திருக்கிறோம். அதற்கப்புறம் நாம் இங்கே வந்து விட்டோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யூஷிகு இபாதி ஐ யுஅத்திய ஹிசாபஹும், என் அடியார்களுக்கு நற்கூலி வழங்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. அவர்கள் இத்தனை நாட்கள் செய்த அந்த அமல்களுக்கு பாரமாக அவர்களுக்கு நான் கூலி வழங்கக்கூடிய அந்த நாள் வந்து விட்டது. ஷைத்தானும், இப்பொழுது கெட்டப்பட்டிருக்கக்கூடிய ஷைத்தானும் வெளியேறி விடுவான். என் அடியார்கள் என்ன செய்வார்கள், அதனால் நான் அவர்களுக்கு நற்கூலியை முழுமையாக வழங்கி விடுகிறேன் என்று இந்த புனிதமிக்க நாளில் அல்லாஹ் சொல்கிறான். எனவே நாம் நோற்ற அந்த நோன்பு அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதனுடைய வெளிப்பாடுதான் இந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருநாள் கொண்டாட்டமும். அதே நேரத்தில் இன்றைய நாளுடைய மகிழ்ச்சி நம்முடைய ஏனைய 11 மாதங்களும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சில விஷயங்களை கவனித்து அதிலே நம்முடைய வாழ்க்கையை சரியாக கொண்டு போவதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும். ஒரு மாதம் முழுக்க நாம் எப்படியெல்லாம் சிரமப்பட்டோம், இரவில் தூங்குவதில்லை, வேலைகள் எல்லாம் செய்துவிட்டு கால் கடுக்க ரக்காத்துகளை தொழுகிறோம், தஸ்பீகளை செய்தோம், குர்ஆனை ஓதினோம், எவ்வளவு சிரமம் எடுத்தோம். எதற்காக, ஏன் இந்த சிரமம், நாம் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும்? இந்த ஒரே ஒரு நாள் இறைவனின் அருளை பெறுவதற்காகவா? இந்த ஒரு நாள் அல்லாஹ் நம்மளை சந்தோஷமா பார்த்துட்டா போதும், அதற்கு இந்த 30 நாளுக்கு நாம் உழைத்தோம், இன்னைக்கு அல்லாஹ் சந்தோஷமா பார்த்தா நாம செய்ததுக்கும் அவன் கொடுத்ததுக்கும் கணக்கு சரியாகிவிட்டது, இனி நம்ம பழைய வாழ்க்கையை தொடரலாம் என்பதற்காகவா? இல்லை அன்பர்களே, இந்த ஒரு மாத காலத்தினுடைய பயிற்சி எதை நமக்கு தர வேண்டும்? சைக்கிள் ஓட்ட சின்ன பிள்ளை கற்றுக் கொடுக்கும் பொழுது வாப்பா பிடிச்சிக்கிட்டே போவார், அல்லது ஃப்ரெண்டு ஓட்ட கற்றுக் கொடுப்பான், கையை 2 கை அவன் பின்னாடி ஒரு இடத்துல பிடிச்சிப்பான், முன்னாடி ஹேண்ட் பேரை பிடிச்சிப்பான், அவர் ஓட்டுவார், கொஞ்சம் தூரம் போவான், கீழே விழுவான், திரும்ப எழுந்திருப்பார், ஓட்டுவார். ஒரு வாரம், 2 வாரம், 3 வாரம். எதற்கு அந்த பயிற்சி? அந்த பயிற்சி முடிந்த பிறகு அவன் தன்தானாக ஓட்ட பழக வேண்டும்.
அந்த கவனம் முழுக்க அதிலேயே இருக்க வேண்டும். அந்த சைக்கிளுடைய அந்த ஹேண்ட்பேர் வளையாமல், அவன் நெளியாமல் சரியாக முழு கவனத்தோடு அவன் அதை ஓட்ட வேண்டும். பைக் ஓட்டுனாலும் அப்படித்தான். இன்னைக்கு வேலை பார்க்கிறார்கள், எல்லோரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம். யாரை பார்த்தாலும் வீட்டில இருந்தே வேலை செய்கிறோம், வீட்டில இருந்தே அவர்கள் வேலை செய்யக்கூடிய நிலை. ஆனால் முதல்ல நீங்கள் ஒரு மாதம் எங்கேயாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரான்ச்சுக்கு நீங்கள் வரணும். வந்து உட்காந்து கம்ப்யூட்டரை இது வரைக்கும் கையில் தொடாதவர், கம்ப்யூட்டரை பற்றி பெருசாக தெரியாதவர், ஒரு ஃப்ரெஷர் கேண்டிடேட் போனாலும் கூட 1 மாதம் உள்ளே உட்கார வைக்கிறார்கள், 2 மாதம் உள்ளே உட்கார வைக்கிறார்கள். ப்ரோபேஷன் பீரியட் என்று ஒன்றை தருகிறார்கள். அதிலே அமர்ந்து அவன் என்னென்ன தேவையோ, என்னென்ன சருகுதல் ஏற்படுகிறதோ, என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடணும். அந்த ப்ரோபேஷன் பீரியட் முடிந்து விட்டது என்று சொன்னால் இப்போ உலகத்தின் எந்த பாகத்திலும் அவன் அமர்ந்து சுயமாக வேலை செய்து கொள்ளலாம். அதை போலத்தான் ரப்புல் ஆலமீன் இந்த 1 மாத காலம் அடியார்களுக்கு ஒரு ட்ரைனிங் செஷனை ஏற்படுத்தினார். ஒரு பிராக்டிக்கலான வாழ்க்கையில் எப்படி அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி வாழ்வது என்பதற்கான ஒரு பயிற்சி கூடமாக அல்லாஹ் இந்த ரமலானுடைய காலங்களை நமக்கு ஆக்கினான். ஷைத்தானை கட்டி போட்டு விட்டான். மெதுவாக அமல் செய்யுங்க, உங்களுக்கு பாவத்தை தூண்டதுக்கு ஆள் இல்லை. நஃப்ஸ் வருமே யா அல்லாஹ், ஷைத்தான் போயிடுவான். நஃப்ஸ் என்ன சாதாரணமானதா? அந்த நஃப்ஸை நான் அடக்குவதற்கு இன்னொரு வேலை வச்சிருக்கிறேன். நீங்கள் பசித்திருங்கள், பசித்திருங்கள், நஃப்ஸ் அடங்கிவிடும். ஷைத்தான் அவனை நான் அடக்கிவிட்டேன், இப்போ நீங்க அமல் செய்யுங்கன்னு சொல்லிட்டான். இந்த 11 மாதங்கள் நாம் பாவத்தை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை இருந்தது. தொழுவதற்கு நேரமே கிடைக்கல ஹஜ்ரத் என்று சொல்லி கொண்டிருந்த காலம் இருந்தது. அதையெல்லாம் நாமே முறியடித்தோம் இந்த 1 மாதத்தில். தொழுவதற்கு பாகு சொன்னவுடன் எவ்வளவு டயர்டானாலும் நாம் பள்ளிவாசலுக்கு வந்தோம். சஹருடைய நேரத்தில் எவ்வளவு தூக்கம் வந்தாலும் எழுந்து சஹர் செய்தோம், சுபஹ் தொழுகை நிறைவேற்றினோம். அல்லாஹ் சொன்னான், அடியானே என்னப்பா முடியவே முடியாதுன்னு, கம்ப்யூட்டரே தெரியாதுன்னு சொன்னவன் 1 மாசத்துல ஆபீஸ்ல போய் உட்கார்ந்த உடனே அவன் பூந்து விளையாடுறான், 10 பேருக்கு சொல்லி கொடுக்குறான், அவ்வளவு எக்ஸ்பர்ட்டாக மாறிவிட்டான். அதே போல அல்லாஹ் சொன்னான், 11 மாதம் பிஸி ஷெட்யூல் எங்க போச்சு? இப்ப 11 மாதம் ஒரு 2 நிமிஷம் சாப்பாடு வரலன்னு நீ அவ்வளவு குதிச்சியே வானத்துக்கும் பூமிக்கும் வீட்டில், இப்ப எங்கே போச்சு அந்த அவசரம், அந்த பசி எங்கே போனது? எல்லாம் முன்னால் கட்டுப்படுத்தி வாழ முடிகிறதா இல்லையா? எனக்காக வேண்டி பசியோடு வந்து தொழ முடிகிறதா இல்லையா? இந்த 11 மாதம் 3 வேளை நான் கொடுக்குற ரிஸ்கை சாப்பிட்டுட்டு ஒரு 5 வேளை உன்னால் தொழ முடியும் இல்லையா? தஹஜ்ஜுத் என்ன, தஸ்பீ நஃபீல் என்ன, தராவீஹ் என்ன, இபாதத்துகள் என்ன, எவ்வளவு செய்தாய் அடியானே, எப்படி உன்னால் முடிந்தது? இந்த மோட்டிவேஷனை தருவதற்காக, இந்த வில் பவரை ஒரு மோமினுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி உன்னால் எனக்கு கட்டுப்பட்டு வாழ முடியும் என்ற அந்த தன்னம்பிக்கையை இந்த ரமலான் நமக்கு கொடுத்திருக்கிறது. எப்படி அந்த 1 மாத காலத்தில் ஒரு பிரான்ச்சில் வேலை செய்தவன் உலகமெங்கும் வேறு எந்த இடத்தில் இருந்தாலும் அவன் காலமெல்லாம் வேலை செய்வானோ, ஒரு முஃமினான அடியான் இந்த 1 மாத காலம் ரமலானிலே அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி வாழ்ந்தவன், இனி ரமலானுக்கு பிறகு ஷைத்தான் வந்தாலும் சரி, நஃப்ஸ் நம்மை தூண்டினாலும் சரி, நாம் எந்த உலகத்தின் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் இந்த தக்வாவை நாம் பேண வேண்டும். அதற்கு நஃப்ஸையும் நாம் கொஞ்சம் அடக்கி ஒடுக்கித்தான் ஆக வேண்டும். இந்த மாசத்துல பசியில போட்டோம், மற்ற மாதத்திலேயும் நாம் கொஞ்சம் அதை காய போட வேண்டும். மகான்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம், எந்த மாதிரியான அவர்கள் வாழ்வை வாழ்ந்தார்கள். நமக்கு வீட்டில் பிரியாணி ரெடியாக இருக்கிறது, ஆடைகள் அழகாக இருக்கிறது, அற்புதமான உடைகளோடு நாம் இங்கே இருக்கிறோம், நமக்கு தேவையான எல்லா விதமான நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் தேவையான சாதனங்களை இந்த பெருநாளில் வாங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் மகான்களுடைய வாழ்க்கை அப்படி அல்ல. 30 நாள் நாம சாப்பிடாம இருந்ததுக்கே இவ்வளோ பெரிய மலக்குமார்களை இறக்கி நமக்கு பாவங்களை மன்னித்து புத்தாடைகள் உடுத்தி கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து அல்லாஹ் எப்படி என்னென்ன மாதிரி எல்லாம் நம்மை அலங்கரித்து நம்மை கண்ணியப்படுத்துகிறான். மகான்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, முன்னோர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, ஒரு இறை நேசர் ஸ்ரீ சித்தி ரலியல்லாஹு அன்ஹு என்று நான் நினைக்கிறேன், அவர்களுடைய நஃப்ஸ் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. 10 வருடமாக கேட்குது, ஒரு நல்ல ஒரு சுவையான உணவு கொடுங்களேன். ஒரு பிரியாணி தான் இன்னைக்கு நமக்கு ஹைலைட்டான ஒரு உணவு, எல்லா இடத்திலேயும்
ஹயாத்து மௌத் எல்லா இடத்துலையும் இப்போ பிரியாணி தான் முன்னால் வந்து நிற்கிறது. அவர்களுடைய நஃப்ஸு கேட்கிறது, ஒரு அழகான சுவையான உணவை எனக்கு நீங்கள் தர வேண்டும். 10 வருடமாக அவர்கள் சுவையான உணவை உண்டதே கிடையாது. நாக்கில் வாயில் வச்ச உடனே உணவை கொஞ்சம் உப்பு இல்லைன்னா என்ன பிரியாணியாக இருந்தாலும் அதை 4 குறை சொல்லிட்டு தான் சாப்பிட்றோம். என்னப்பா உப்பு ஒரு சிட்டிகை குறைஞ்சிருச்சே, அதோட டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியுது. மசாலா கொஞ்சம் தூக்கலாக இருக்கே, கொஞ்சம் குறைக்கணுமே. ஏன் மசாலாவை கிண்டாமல் விட்டாங்க? நல்ல அதுக்கு கரெக்டான பாவர்ச்சி யார் இருக்காரோ அவர்கிட்ட கொடுத்துருக்கணும். எவ்வளோ விஷயங்களை நாம் சொல்கிறோம். நல்ல உணவுகள் முன்னாடி இருக்கும் பொழுது அவர்கள் நாக்கிற்கு சுவை தெரியக்கூடிய உணவையே 10 வருடங்கள் சாப்பிடவே இல்லை. பெருநாளுடைய நாள் வந்தது, இது மாதிரியான ஒரு பெருநாளுடைய நாள். அவர்கள் நஃப்ஸு கேட்குது, இன்னைக்காவது சாப்பிடலாமே, இன்னைக்கு அல்லாஹ் மகிழ்ச்சியாக இருக்க சொல்லியிருக்கிறானே, எல்லாமே சந்தோஷமா இருக்கிறாங்களே, இன்னைக்கு தான் நோன்பு வைக்கிறதே ஹராமாச்சே, இன்னைக்காவது கொடுங்களேன் பாவா, இன்னைக்கும் காய போட்டுறாதீங்கன்னு சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், அதாவது மறுநாள் ஈது, நாளைக்காவது எனக்கு கொடுங்கன்னு கேட்குது. நாளைக்கு எனக்கு நல்ல உணவு வேண்டும், பெருநாள் என்றாவது சந்தோஷமாக இருக்கலாம், நாட்டிற்கு சுவையான உணவை சாப்பிடலாம் என்று நஃப்ஸ் சொல்கிறது. அவர்கள் சொன்னார்கள், சரி ஓகே, ஆனால் நான் ஒரு கண்டிஷன் வைக்கிறேன், அந்த நிபந்தனைக்கு நீ கட்டுப்பட்டால் உனக்கு நான் கொடுக்க வேண்டியதை தருவேன் என்று சொல்கிறார்கள். அது என்ன? 2 ரக்காத்துகள் தொழ வேண்டும். 2 ரக்காத் தானே, பரவாயில்ல. 2 ரக்காத் என்ன, ஒரு ரக்காத்தில் இன்னும் ஆத்தினா 2வது ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு சூரா ஓதி ஒரு 2-3 நிமிஷத்தை முடிச்சிடலாமே. நஃப்ஸ் அப்படி நினைச்சு சந்தோஷப்பட்டது. அடுத்து வச்சாங்க ஒரு செக்கு, இந்த 2 ரக்காத்திலும் முழு குர்ஆனையும் ஓதி முடிக்க வேண்டும். எவ்வளோ பெரிய இம்திஹான் பார்த்தீங்களா? நாம் ஒரு முழு குர்ஆனையும் ஒரு மாதம் முழுக்க ஓதுறதுக்கே டயர்ட் ஆகிட்டோம். அதுவும் ஓதுறது ஒரு ஆள், பின்னாடி நின்று கேட்டு குனிஞ்சு நிமிர்றதுக்கு நம்மளால் முடியலை. ஒரு பிரியாணி, ஒரு சுவையான உணவு கேட்டதற்கு முழு குர்ஆனை 2 ரக்காத்தில் நீ முடித்தால் நாளைக்கு பெருநாளில் உனக்கு தர்றேன்னு சொல்லிட்டாங்க. அதே போல் 2 ரக்காத்தையும் முழுதாக தொழுது. நம்மளை மாதிரி அங்கே இங்கே உலக சிந்தனையில் அல்ல, மொத்த அட்டென்ஷன், கான்சென்ட்ரேஷன், என்ன மாதிரியான தக்குவா, என்ன மாதிரியான இஹ்லாஸ், நஃப்ஸ் வேறு எங்கேயும் சிந்தனை செலுத்தவே இல்லை. ஏன்னா இதை இப்படி செஞ்சாதான் அது வரும், நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். அதனால இதில் நாம் கோட்டை விட்டுறக்கூடாது, இந்த வாட்டி இந்த மனுஷனை புடியா பிடிச்சி வாங்கிடணும் என்று அந்த நஃப்ஸு ரொம்ப இஹ்லாஸாக அவர்கள் 2 ரக்காத்தை முழு குர்ஆன் ஓதி தொழுதார்கள். மறுநாள் வந்தது, அழகான சுவையான உணவு தயாரானது, கொண்டு வந்து முன்னால் வைக்கப்பட்டது. அதை எடுத்து ஒரு கவலத்தை எடுத்து சாப்பிடலாம் என்று வந்தவர்கள் கீழே வச்சுட்டாங்க. பக்கத்தில் இருந்தவங்க கேட்டாங்க, எவ்வளோ இத்தனை வருஷம் ஆச்சு நீங்கள் நல்ல உணவு சாப்பிட்டு, இப்போ தான் அவங்க முன்னாடி வந்துடுச்சே, சாப்பிடலாம் அல்லவா? அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை, என் நஃப்ஸு எவ்வளோ பெரிய திமிரு பிடிச்சது பார்த்தீங்களா? நான் சாப்பிடுவதற்காக வந்து உட்காரும் பொழுது என்னுடைய நஃப்ஸு சொன்னது, அப்பாடா, 10 வருடமாக இந்த மனிதனை இந்த விஷயத்தில் என்னால் வென்றுவிட முடியவில்லை என்று நினைத்தேன், இன்னைக்கு நான் வின் பண்ண போறேன். மனோ இச்சையாகிய நஃப்ஸாகிய நான் சிறு சிக்தி நான் பீட் பண்ணி விடுவேன் என்று அது நினைக்குது. இப்போ கொடுக்கலாமா அதுக்கு? அதை வின் பண்ண விடக்கூடாது. அது அமைதியாக சாப்பிட்டுட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல, டேஸ்ட் பண்ணி சுவைத்து ருசித்து சாப்பிட்டு விட்டால் கூட பிரச்சனை இல்லை. நான் இவரை வெற்றி கொண்டு விடுவேன் என்று எப்படி அது நினைக்கலாம்? அதனால் நான் சாப்பிடுவதற்கு தயங்குகிறேன்னு வச்சுட்டார். அப்போ ஒரு மனிதர், ஒரு சமையல்காரர் ஓடி வருகிறார், ஒரு முஸ்லிமான சமையல்காரர், கையில் மணமணக்கும் உணவு ஓடி வந்து தருகிறார். அவங்க சொன்னாங்க, இது என்னப்பா இது, ஏற்கனவே உன்னை வச்சுக்கிட்டு எனக்கும் நஃப்ஸுக்கும் நடுவில் போராட்டம் நடக்கிறது. என்ன மகான்களை நாம் என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? யாரோ ஒரு அவுலியான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, மக்கள் எல்லாம் போறாங்கன்னு நினைக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையை நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அவர்கள் தான் இறை நேசர்கள், அவர்கள் தான் நல்லடியார்கள். அல்லாஹ்விற்காக தன்னுடைய நஃப்ஸோடு வாழ்நாள் முழுக்க போராடி போராடி ஜிஹாதுல் அக்பரில் வென்றதனால் அவர்கள் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். இறை நேசர்கள் யார் என்றால், அவுலியா அல்லாஹ்கள் யார் என்றால், அவர்களுக்கு பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்ற அந்தஸ்தை அடைவதற்கு இவ்வளோ போராட்டம். அப்பா அவர் சொன்னாரா, இல்லை, இரவிலே
உயிருக்குயிரான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், நான் எனக்காக ஒரு உணவை தயாரித்து வைத்து, நாளைக்கு பெருநாளாச்சே நாம சாப்பிடலான ஒரு உணவை தயாரித்து வைத்திருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு என்னை கனவில் பார்த்ததை நினைத்து நீ சந்தோஷப்படுகிறாயா? ஆம் யா ரசூலல்லாஹ், என்ன ஒரு பாக்கியம், நான் என்ன செய்தேன்னு தெரியலையே, இப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கே என்று நான் சந்தோஷப்பட்டேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் கனவில் பார்த்ததற்கு நீ சந்தோஷப்படுகிறாய், நாளை மறுமையில் என்னை உன்னுடைய புறக்கண்களால் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீ ஒன்று செய்யணும். என்ன செய்யணும் யா ரசூலல்லாஹ்? தாங்கள் கட்டளையிடுங்கள், கண் அசைவில் நான் கட்டுப்பட தயாராக இருக்கிறேன், சொல்லுங்கள் நாயகமே என்று அவர் சொன்னவுடன், நீ உனக்காக வேண்டி ஆசை ஆசையாக அற்புதமாக, சமையல்காரராச்சே அடுத்தவங்களுக்கு செய்யும் பொழுது ரேட்டை பார்த்து செய்வார், தனக்குன்னு செய்யும் பொழுது எப்படி செய்வார், மொத்த திறமையும் அதிலே காட்டியிருப்பார். அவர் அப்போ சொன்னாங்க, இந்த உணவை கொண்டு போய் அந்த இடத்தில் இருக்கிறாரே அந்த மகானுக்கு நீ கொடுத்து விடு. அவர்கள் நேராக அவங்க இந்த கனவை பார்த்தவுடன், காலை எப்போ விடியோன்னு நினச்சிட்டு இருந்தேன், விடிந்தவுடன் நேராக அவங்களுக்கு தொழுதுட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை சொன்னார்கள். அவருடைய நஃப்ஸை வென்று விட்டார், அவர் நஃப்ஸை அவர் ஜெயித்து விட்டார். இனி ஒரு காலம் அவருடைய நஃப்ஸ் அவரை ஜெயிக்கவே செய்யாது. நான் சொன்னேன்னு கொண்டு போய் கொடுங்க, அவரை சாப்பிட சொல்லுங்கள் என்று அவர்கள் சொன்னவுடன் ஆசையோடு அவர்கள் சாப்பிடுகிறார்கள். பெருமானார் சொன்ன பிறகு என்ன, சர்டிபிகேட்ல சீல் குத்த வேண்டியது அவர்கள் தானே. நம்முடைய ஈமானுடைய தக்வாவுடைய சீல் அட்டஸ்டேஷன் எங்கிருந்து வர வேண்டும்? அல்லாஹ் முன்னால் நம்முடைய ஈமானும் தக்வாவும் நம்முடைய அமல்களும் போய் அங்கே சேர வேண்டும் என்று சொன்னால் அட்டஸ்டிங் பெருமானாரிடம் நாம் வாங்க வேண்டும். உறுதி சான்றிதழ் கண்மணி நாயகம் அவர்கள் கொடுக்காமல் நம்முடைய அமல்களோ தக்வாவோ இறைவனிடத்தில் செல்லாது. அதனால்தான் கவிதையில் சொல்வார்கள், ரப் ஹே முஅதி ஏ ஹே காசிம், கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் தான், ஆனால் பங்கிடக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காத்தே ஹம் ஹே கிலாத்தே ஏ ஹே, நாம் சாப்பிடுகிறோம், ஆனால் நமக்கு சாப்பாடை தரக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து வாங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ठंडा ठंडा मीठा मीठा पीते हम है पिलाते ये है, நாம் அற்புதமான குளிர்பானங்களை குடிக்கிறோம். சுவையான பாயாசம் இன்னைக்கு எல்லா வீட்லையும் இருக்கா, ரெடியா இருக்கா? எல்லா வீட்லையும் யார் வீட்டில் வந்தாலும் குடிக்கலாம்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அந்த எல்லா உணவு பதார்த்தங்களும் அற்புதமான குடிபானங்களையும் அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு வாங்கி தருபவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் அதை குடித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த அற்புதமான பெருநாளில் நம்முடைய நஃப்ஸ் அதை நாம் கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய போராட்டம் நம்முடைய மனோ இச்சையோடு ஒவ்வொரு வினாடியும் இருக்கும் பொழுதெல்லாம் நமக்கு அந்த நாட்கள் பெருநாள் தான். அதனால்தான் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், குல்ல யௌமின் லா யஸில்லாஹ ஃபீஹி ஃபஹுவ ஈதுன். பெருநாள் என்பது வருடத்தில் 2 நாள் வருவது சாதாரண நபர்களுக்கு என்று சொன்னால், எந்த ஒரு மூமின் தன்னுடைய வாழ்நாளில் எந்தெந்த நாளெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் வாழ்கிறானோ அந்த ஒவ்வொரு நாளும் அவனுக்கு பெருநாள் தான். இறைவனுக்கு பாவம் செய்யாத நாட்கள் எல்லாம் நமக்கு தியாக திருநாள் தான், ஈகை திருநாள் தான். எனவே நாம் இந்த பெருநாளுடைய நாளில் இருந்தே நம் நஃப்ஸை நாம் கவனிக்க வேண்டும். நாம் உணவுகளை சாப்பிடுகிறோம், அழகான உடைகளை உடுக்கிறோம், இதை நான் என் நஃப்ஸை திருப்திப்படுத்த சாப்பிடுகிறேனா, அல்லாஹ்வுக்காக சாப்பிடுகிறேனா? இதை நான் என் மனோ இச்சை சொன்னது, 4 பேர் பார்த்தா டிப்டாப்பா இருக்கும்பா அதனால நீ போடுன்னு சொல்லுது, அதற்காக நான் போடுகிறேனா? என் ரப்பு என்னை பார்த்து அலங்காரத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறான், நான் அழகாக இருப்பதை என் ரப்பு விரும்புகிறான் என்பதற்காக உடை அணிகிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு உணவை சாப்பிடுகிறோம், என்னுடைய நாக்கு சுவை கேட்கிறது என்பதற்காக உண்கிறோமா? ஏன் அல்லாஹ் இதை எனக்கு ஹலாலாக்கி கொடுத்தான், அவன் அளித்த பிச்சையை நான் சந்தோஷத்தோடு நன்றியோடு உண்கிறேன் என்ற உணர்வு ஏற்படுகிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். எனவே நம் உணர்வால் சிந்தனையால் அல்லாஹ்வோடு ஒன்றிணைந்து இந்த உலகத்தின் எத்தனை இன்பங்களை அனுபவித்தாலும் அது அல்லாஹ்வின் நிஅமத் தான், அது அல்லாஹ்வின் அருள் தான். அப்படி ஒரு மனிதன் அல்லாஹ்வை கூட வைத்து வாழ்ந்து
அந்த நிலையிலே அவன் வாழக்கூடிய நேரத்தில் அவன் பாவம் செய்ய முடியாது, தவறுகளில் ஈடுபட முடியாது. ரமலானுடைய உணர்வு என்பதே அதுதான். நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான், அவன்தான் வாழ வைக்கிறான். 11 மாதங்கள் நல்ல வெட்டுன்னு வெட்டணும், அப்போ இருந்த ஒரு தாக்கத்து இருந்துச்சு, அதே தானே இப்போ பசியோடு இருக்கும் பொழுதும் ரமலானில் இருக்கிறது. சாப்பிட்டு நல்ல வாழ்ந்த காலம் ஒன்று என்றால் சாப்பிடாமல் இப்பொழுது நல்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, இது ரப்பினுடைய பொருத்தத்தில் வந்தது, ரப்பினுடைய புறத்தில் நமக்கு வருகிறது. அவன் நாடினால் உணவை கொடுத்தும் வாழ வைப்பான், உணவை கொடுக்காமலும் வாழ வைப்பான். அவன் நாடினால் வேலையை கொடுத்து சம்பளத்தை தருவான், வேலை இல்லாமல் உட்கார்ந்து அவனை ஜிக்ர் செய்தாலும் சம்பளத்தை தருவான். இந்த உணர்வை நாம் ரமலானிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ரப்பினுடைய சிந்தனையோடு இந்த பெருநாளுடைய மகிழ்ச்சி, எப்படி இந்த ரமலான் முழுக்க நாம் சந்தோஷமாக இருந்தோமோ அந்த சந்தோஷத்தையும் அந்த மகிழ்ச்சியையும் அந்த தக்வாவையும் அந்த ஈமானையும் இபாதத்துகளையும் அல்லாஹ் நமக்கு வருடமெல்லாம் தந்தல் புரிவானாக. பல ரமலான்களை அடையும் பாக்கியத்தை தருவானாக, பல பெருநாட்களை அடையும் பாக்கியத்தை தருவானாக. வாழும் காலமெல்லாம் அவனுக்கு பொருத்தத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அவனுடைய நினைவோடு உலகின் எல்லா இன்பங்களையும் அனுபவித்து அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததியும் ஆக்கல் புரிவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது ஈது பெருநாளுடைய தொழுகை முறை சொல்லித்தரப்படுகிறது. ஈது பெருநாளுடைய ஈதுல் ஃபித்ருடைய 2 ரக்காத் தொழுகையை கிப்லாவை முன்னோக்கி இமாமை பின்தொடர்ந்து அல்லாஹுக்காக தொழுகிறேன், அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிக்கொள்ள வேண்டும். இந்த 2 ரக்காத்திலும் அதிகப்படியாக 6 தக்பீர்களை நாம் கட்டி தொழுகிறோம். முதல் தக்பீரிலே சனா ஓதிய பிறகு, முதல் தக்பீரில் தக்பீர் தஹரிமா சொல்லி சனா ஓதிய பிறகு அதிகப்படியான 3 தக்பீர்கள், அதற்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா துணை சூரா ஓதி அந்த ஒரு ரக்காத்தை முடித்து விட்ட பிறகு 2வது ரக்காத்திலே அல்ஹம்து சூரா ஓதி துணை சூராவை ஓதிய பிறகு ருக்கூவிற்கு போவதற்கு முன்னால் 3 தக்பீர்களோடு இன்ஷா அல்லாஹ் இந்த தொழுகை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். ईद-उल फितर की नमाज की नीयत और तरीक़ा बताया जाएगा। अब ईद-उल फितर की 2 रकात वाजिब नमाज क़िबला की तरफ मुँह रखकर इस इमाम को इत्तिबा करके अल्लाह के लिए पढ़ रहा हूँ बोल को नियत करना, और इसमें मज़ीद 6 तकबीरात रहेगा। पहला रकात में सना के बाद सूरतुल फातिहा पढ़ने से पहले 3 तकबीरात रहेगा, और दूसरी रकात में सूरतुल फातिहा और ज़म्म सूरा पढ़ने के बाद रुकू से पहले 3 तकबीरात मज़ीद रहेगा। इस लिहाज से, इस हिसाब से इंशाअल्लाह हम इस वाजिब नमाज को पढ़ना चाहिए। अल्लाह हमारी इबादतों को और नमाज़ों को कबूल फरमाएगा इंशाअल्लाह।